இயக்குனர் சிறுத்தை சிவா அண்ணாத்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஊரே கழுவி ஊத்துற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. அப்படி ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு பெரிய ஹீரோ வச்சு 300 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒரு பெரிய படம் பண்றதுக்கு வாய்ப்பு வருதுன்னா, அதுல அவரு இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணி வச்சிருக்காரு. தேசிங்க பெரியசாமி அப்படின்னு ஒரு இயக்குனர் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படின்னு செம்ம என்டர்டெய்னிங்கான ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தை பார்த்துட்டு தன்னோட அடுத்த படத்தை டைரக்ட் பண்ற வாய்ப்பை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு கொடுத்தாரு. அவரும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு போயிட்டு ரஜினி கிட்ட சொன்னாரு. அந்த படம் ஓகே ஆயிருச்சு. ஆனா கோவிட் டைம்ல ஒரு 170 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இந்த படத்தை பண்ண முடியாது அப்படின்னு ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் அந்த படத்தை ஷெல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அதே கதையை நடிகர் சிம்புட்ட சொல்லி ராஜ்கமல் இன்டர்நேஷனல் தயாரிப்புல நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தயாரிப்புல அந்த படத்தை எடுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் நடந்தது. ஆனா அதுக்கப்புறம் அதுவும் டிலே ஆகி கிட்டத்தட்ட 4.25 வருஷமா ஒரு நல்ல இயக்குனர் ஒரு படத்தை பண்ண முடியாம வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட திறமையான இயக்குனர்கள்லாம் நல்ல பட்ஜெட் கிடைக்காம நல்ல படம் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காம கோலிவுட்ல இருக்கும்போது சிறுத்தை சிவா மாதிரி இயக்குனர்களுக்கு அசால்ட்டா 200 கோடி 300 கோடின்னு பட்ஜெட் கிடைக்குது. ஆனா அதுக்கு சிறுத்தை சிவாவை மட்டும் குறை சொல்ல முடியாது. அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிற நடிகர் சூர்யா, தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா இவங்களையும் சொல்லிதான் ஆகணும்.